மீனராசிக்காரர்களுக்கு மாத ஆரம்பம் அமர்க்கலமாக இருக்கும். ஜென்மச்சனி கட்டுக்குள் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். 30 வயதுகளுக்கு உட்பட்ட எந்த ஒரு இளைஞரும் நல்லா இல்லைங்க. தேவையில்லாத வீண் சண்டை சச்சரவுகள் மனச்சங்கடங்கள் எல்லாமே இப்போது இருந்து கொண்டு இருக்கிறது. வேலை நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், 4 காசு சம்பாதிக்க முடியும். வியாபார பெருமக்களுக்கு உண்மையிலே லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது இதோ ஆவணி மாதம் பிறக்கப் போகிறது. ஆவணி பிறந்த ஆடி போய் ஆவணி வந்தாலே எல்லாம் நல்லதாக நடக்குன்றது ஒரு மிகப்பெரிய எளிய மக்கள் கிராமப்புறங்களில் டக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல வார்த்தை. அதுவும் ஆவணி மாதம் மங்களகரமான மாதம் வேறு. ஒரு நிச்சயார்த்தம் வைக்கிறதுக்கு, ஒரு திருமணம் வைக்கிறதுக்கு, இந்த வருடத்தின் ஏன்னா இந்த மங்களகரமான மாதம்னு எதை சொல்கிறோம், ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒளி தரக்கூடிய சூரியன் ஆவணி மாதத்தில் ஆட்சி என்கின்ற ஒரு நல்ல நிலையை அடைகின்ற காரணத்தினால், பூமி ஒரு நல்ல விதமான ஒளி அமைப்பை பெறுகின்ற காரணத்தினால் இந்த ஆவணி மாதம் மங்களகரமான அத்தனை நிகழ்வுகளுக்கும் பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய மாதமாக இப்போது அமைஞ்சிருக்குதுங்க. பெரிய இது வரைக்குமே தாமதமான திருமண அமைப்புகள் கண்டிப்பாக ஆவணி மாதத்தில் தான் நடக்கும். ஏதாவது ஒரு நிச்சயார்த்தம் வைப்போம், திருமணமே வைப்போம், இந்த மாதிரியான அமைப்புகள் உண்டுங்க. ஆவணி மாதம் முழுவதும் பார்த்திங்கன்னா சூரியன் ஆட்சியாக இருப்பார். இந்த மாதாந்திர கிரகங்களை நான் ரெட்ரோ ஆன்மீகம் சேனலில் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். மாதாந்திர பலன்கள் என்பது அந்த வருடாந்திர கோள்கள் அல்லாமல் செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய 4 கிரகங்களுடைய இயக்கங்களை வைத்து சொல்லப்படுகின்ற ஒன்று. சூரியன் இந்த மாதம் முழுவதும் சிம்மத்தில் ஆட்சியாக இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு கொடுப்பினையான அமைப்பு. சூரியனை யோகர்களாக கொண்டவர்கள் இந்த மாதம் முழுவதுமே ஒரு செழிப்பான ஒரு பொருளாதார முன்னேற்றம். போன மாதம்தான் கஷ்டப்பட்டேங்க, ஆடி மாதம் எனக்கு நல்லாவே இல்லை, அதை விட ஆனி மாதம் சுத்தமாக என்னை போட்டு உலுக்கி எடுத்துருச்சு, இந்த ஆவணியாவது நல்ல காலம் பிறக்காதா என்று இருப்பவர்களுக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல காலம் பிறக்குதுங்க அப்படின்றத ஒரு தெம்பா சொல்லக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இப்போது 12 ராசிகளுக்கும் இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு மாத ஆரம்பம் அமர்க்கலமாக இருக்குது. ஏன்னா ராசிநாதன் உச்சனாகி ராசியை பார்த்து கொண்டிருக்க 7ஆம் இடத்துல ஒரு 10-15 நாட்களுக்கு சுக்கிரனும் நீச்சமாகி உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். ஜென்மச்சனி கட்டுக்குள் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். 30 வயதுகளுக்கு உட்பட்ட எந்த ஒரு இளைஞரும் நல்லா இல்லைங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரன் கொஞ்சம் வெளியே வந்துட்டீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க அப்பா பரவாயில்லப்பா, தண்ணிக்குள்ளே முங்கிடுவேணும்னு நினச்சேன், மூஞ்ச அப்படியே முகத்தை அப்படியே வெளியே காட்டி மூச்சு விட்டுக்கிட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் கொஞ்சம் ஜென்மச்சனியோடைய ஆதிக்கம் கொஞ்சம் விலகி இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரங்க இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. இனம் தெரியாத மனக்கலக்கம்னு சொல்லுவோம். இது ஜென்மச்சனியில் நடக்கும். வீட்டில் திட்டு வாங்குவீங்க. எப்போ பார்த்தாலும் படுத்து கிடக்குறியாடா, சோம்பேறியாக இருக்கிறியாடா, வீட்டை விட்டு வெளியே போடா, ராத்திரிலாம் டிவி பார்த்துக்கிட்டு பகல்லாம் தூங்கிட்டு கிடக்கிறேன். இந்த மாதிரியாக சந்திரன் ஒளி இழந்த தன்மையில் இருக்கக்கூடிய, பிறந்த ஜாதகத்தில் சந்திரன் ஒளி இழந்த தன்மையில் இருக்கக்கூடிய அத்தனை மீனராசிக்கார இளைஞர்களுக்கும் இப்போது வீட்டில் அம்மா அப்பா கிட்ட திட்டு, புருஷன் முன்னாடி சண்டை, இளைஞர்களுக்கு காதல் தோல்வி, மன அழுத்தம், கூடாத கெட்ட பழக்கம், கூடாத நட்பு. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த 6 மணி ஆனால் பைக்காக நிற்குது ஒரு கடையில், அந்த கடைக்கு போகிறது, அந்த கடைக்கு போய் அந்த ஃப்ரெண்டு அறிமுகமாகிறது, இந்த மாதிரி தேவையில்லாத வீண் சண்டை சச்சரவுகள் மனச்சங்கடங்கள் எல்லாமே இப்போது இருந்து கொண்டு இருக்கிறது. இது எல்லாம் கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மாதமாக, எதையும் கட்டுப்பாடோடு அணுகக்கூடிய மாதமாக இந்த மாதம் மீனராசிக்கார இளைஞர்களுக்கு இருக்குங்க. 30-40 வயசு தாண்டினவங்களுக்கெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இருக்காதுங்க. இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல பலன்கள் கண்டிப்பாக உண்டு. வேலை நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், 4 காசு சம்பாதிக்க முடியும். வியாபார பெருமக்களுக்கு உண்மையிலே லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. 6ஆம் அதிபதி இப்போது 6ஆம் வீட்டிலேயே ஆட்சியாக இருக்கிறார். எதனா ஒரு எதிர்ப்பு வரும். யாராவது ஒருத்தர் கந்திஷ்டி, என்னடா இவன் மட்டும் இப்படி இருக்கிறானே அப்படி இருக்கிறானே, நமக்கு இப்படி இல்லையன்ற மாதிரியாக பின்னால் புறம் பேசக்கூடவர்களால் ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் வருத்தம் வரும். ஆனாலும் அதை மாதத்தோட 20ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் அப்படியே 8ஆம் இடத்துல வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் அதையும் சமாளிப்பீங்க. ஆக எல்லாவற்றிலும் ஒரு கண் திருஷ்டி போன்ற அமைப்புகள் இளைஞர்களுக்கு உண்டு. ஆனால் பெரியவர்களுக்கு அப்படி இருக்காது. மங்கள விஷயங்களை பேசி அமைக்கக்கூடிய சில நிலைகள் இப்போது கண்டிப்பாக பெரியவர்களுக்கு இருக்கும். பிள்ளைகளுக்கோ பேரன் பேத்திகளுக்கோ ஏதாவது ஒரு வகையில் ஒரு திருமணம் பண்ணுறது, அல்லது ஏதாவது ஒரு வேலை கிடைக்கிறது, நல்ல வேலை கிடைக்கிறது, நீங்களே ட்ராவல் போகிறது, தூர இடங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை இந்த மாதம் பார்த்துட்டு வந்துடுவோன்ற மாதிரியாக சில பல ஒரு பயணங்கள் மூலமாக நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. ஜென்மச்சனியின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய மீனராசிக்கார இளைஞர்களுக்கு தூரத்தில் ஒளி தெரிகிறது பார், தூரத்தில் கரை தெரிகிறது பார், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், எல்லாம் சரியாகும் என்கின்ற எண்ணத்தை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமையும். சிலருக்கு மாற்றங்கள் இருக்கும். நீங்களாக மாற்றத்தை தேடி போகக்கூடாது.
நீங்களாக எந்த விதமான மாற்றத்தையும் தேடி போக வேண்டாம். தானே தேடி வரக்கூடிய மாற்றத்தின் மூலமாக முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய, எதிலும் முதல்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும், ஃபஸ்ட்டு ஒரு 10-15 நாள் ஒரு மாதிரியாக இருந்தாலும், பிற்பகுதியில் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கக்கூடிய நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குதுங்க. அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற்போல ஆண் பெண் இருபாலாருக்கும் இந்த 2026 ஆவணி மாதம். இந்த மாதம் ஏதாவது முக்கியமான பயிற்சிகள் இருக்கிறதா? இந்த ஆவணி மாதம் முழுவதும் செவ்வாய் ஒரே வீட்டிலேயே, மிதுன வீட்டிலேயே இருக்கிறார். அவர் எந்த நேரத்திலையும் பயிற்சி ஆக மாட்டார். ஆனால் சிறு கோள்கள் 20-25 நாட்களுக்கு ஒரு முறை மாறக்கூடிய புதனும் சுக்கிரனும் பெயர்ந்தே ஆவார்கள். புதன் இந்த தடவை 3 இடங்களுக்கு வருவார். முதல்ல கொஞ்ச நாள் கடகத்தில் இருப்பார், அதற்கப்புறம் சிம்மத்தில் சூரியன் கூடவே இருப்பார். அதற்கப்புறம் ஆவணி மாதத்தின் இறுதி பகுதியில் பார்த்திங்கன்னா புதன் உச்சம் என்கின்ற அருமையான அமைப்பை அடைவார். புதன் எப்போவுமே உச்சம் அடைந்தாலே இந்த கல்வித்துறை, கணினித்துறை, கணக்கு வழக்கு, அக்கௌண்ட் போன்ற அமைப்புகள், அறிவால் பிழைக்கக்கூடிய, சில புத்திசாலித்தனத்தால் பிழைக்கக்கூடிய தொழில்களை செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக இந்த ஆவணி மாதங்களில் கண்டிப்பாக உண்டு. ஆகவே ஆவணி மாதம் எதிர்பார்ப்புகளுடன் கூடிய மாதமாகவே சில துறையினருக்கு கண்டிப்பாக இருக்கும். போன மாதம் வரைக்கும் நல்லா இல்லாதவங்களுக்கு சில சக்ஸஸ் கண்டிப்பாக உண்டு என்பதை புரிந்து கொள்ளலாம். சுக்கிரன் மட்டும் கொஞ்சம் நீச்சத்தை அடைகிறாருங்க. ஒரு 10-20 நாட்களுக்கு ஆவணி மாதத்தில் சுக்கிரன் நீச்சத்தை அடைகிறார். ஆவணி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகுதான் சுக்கிரன் ஆட்சி என்கின்ற அமைப்புள்ள வருகிறார். ஆக பெண்கள் சார்ந்த விஷயங்களில் முதல் 15 நாட்களுக்கு ஏதாவது கொஞ்சம் தடைகள் அமைந்து, பெண்கள் சார்ந்த விஷயம்னு கூட மட்டும் சொல்ல மாட்டேன், ட்ராவல்ஸ் நடத்துகிறவங்க, உணவு தொழில் நடத்துகிறவங்க, டெக்ஸ்டைல்ஸ் நடத்துகிறவங்க, பெண்கள் அதிகம் வேலை செய்யக்கூடிய நிறுவனங்களை நடத்தக்கூடியவர்கள் எல்லாருக்குமே முதல் 15 நாட்களுக்கு சுக்கிரனுடைய நீச்சத்தின் காரணமாக கொஞ்சம் ஒரு மாதிரி தடைகள் இருப்பது போல தோன்றினாலும் கூட ஆவணி மாதம் 15ஆம் தேதி பிற்பகுதிக்கு பிறகு சுக்கிரன் அப்படியே ஆட்சி என்கின்ற அருமையான அமைப்புக்கு வந்துடுறாரு. அதனால் முதல் 15 நாட்களுக்கு நல்லா இல்லைனா கூட பிற்பகுதி 15 நாட்களுக்குள்ளே சமாளிக்கக்கூடிய அளவிற்கு பொருள் வரவு வரக்கூடிய தன்மைகள் அல்லது லாபங்கள் நல்ல நிறைவாக, தொழிலாளர் பெருமக்கள், தொழில் முனைவோர், வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. எதைக்கும் கவலைப்பட தேவையில்லாத ஒரு நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்கு. ஏதாவது குறிப்பிட்ட சில விஷயங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவானை உச்சகுருவும் சுக்கிரனும் பார்ப்பது என்பது சனியினால் கொஞ்சம் கடுமையான கெட்ட பலன்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சிலருக்கு அதை அப்படியே அடக்கி வைக்கக்கூடிய அமைப்பு. குரு பகவான் உச்சமாக இருக்கிறார். ராகு கேதுக்கள் நிலைத்த அமைப்பிலே இருக்கிறாங்க. டிசம்பர் மாதம்தான் அவங்க மாறுறாங்க. சனிக்கு இந்த மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் குரு சுக்கிர தொடர்புகள் இருப்பதால் சனினால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க, எனக்கு ஜென்மச்சனி நடக்குது, எனக்கு 7.5 சனி நடக்குது, எனக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்குது, எனக்கு கண்டகச்சனி நடக்குது, எனக்கு அஷ்டமச்சனி நடக்குது, இந்த மாதிரியாக சனியினால் கொஞ்சம் ஒரு மாதிரியான அவஸ்தைகளை அடைந்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட சனி தரக்கூடிய தொல்லைகளை கட்டுப்படுத்தி வைக்கக்கூடிய நிலைமைகள் ஆவணி மாதத்தில் இருக்குதுங்க. அதனால் பெரும்பகுதி நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு தான் ஆவணி மாதத்தில் இருக்குது. சூரியன் கேதுவோடு சேர்ந்தாலும் கூட ராகுவோடு சேர்வதைப் போல ஒரு துன்பங்களை கொடுக்க மாட்டார் என்பதால் பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய அமைப்புகளில்தான் அமைந்திருக்குதுங்க இந்த ஆவணி மாதம் எல்லா துறையினருக்கும்.